அதை பின்தொடர், நீ அதை பின்தொடர், நீ பின்தொடர்ந்து போ, நீ அதை பிடித்து சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். தாவீது சவுலினாலே துரத்தப்பட்டு ஒரு இடத்திலே அவன் அடைக்கலமாய் இருக்கிறான். அப்போ அந்த இடத்துல நிறைய பேர் அவனோடு கூட வந்து சேர்ந்தார்கள். ஆனால் இந்த தாவீது எதிரி நாட்டு ராஜாவுக்கு உதவி செய்யும்படியாக இவங்க எல்லாரையுமே அழைச்சிட்டு போறார். அந்த நேரத்தில் பின்பக்கத்தில் வந்த ஒரு சேனை இவர்கள் குடியிருந்த வீட்டை, இவருடைய மனைவி, இவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் எடுத்துட்டு போயிட்டு அந்த வீடை எல்லாம் தீக்கரையாக்கிட்டு போனாங்க. இப்போ தாவீது திரும்பி வருகிறான், அவனுடைய சேவர்களோடு திரும்பி வருகிறான். பார்த்தா தான் விட்டுட்டு போன மனைவி பிள்ளைங்க யாருமே இல்லை, தன்னுடைய வீடுகள் எல்லாம் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த புருஷர்கள் எல்லாருமே வேதம் சொல்கிறது சத்தம் போட்டு அழுதார்களாமா. தாவீது மிகவும் அவன் சோதனைக்குள்ளானான். என்ன பண்றதுன்னே தெரியல. தன்னோடு இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 600 பேர். இந்த 600 பேரும் 7 நாட்கள் தங்களுக்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார்களாம். அப்பொழுதுதான் தாவீது ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, முன்னேறி செல்வதற்கு எனக்கு பலன் இல்லை, என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, நான் தோத்துருவனா ஜெயிச்சிருவனா எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த போரை வெற்றியாக முடிக்க முடியுமா எனக்கு ரொம்ப கேள்விக்குறியா இருக்குது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவரிடத்துல கேட்கும் போது கர்த்தர் அவனிடத்துல பேசுகிறார், நீ பயப்படாத, நீ இந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்த ஆண்டவர் அவனுக்கு அப்படியே நிறைவேற்றினார். ஒருவேளை இந்த ஜெபத்திலே யார் இருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. இன்றைக்கு உங்களுடைய மனதிலே ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம், வித்தியாசமான காரியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். நான் இதை பின்தொடரலாமா, இல்லை நான் விட்டுவிட வேண்டுமா, எனக்கு பலன் இல்லை, நான் எப்படி பின்தொடருவேன், எனக்கு நடக்கிறது எல்லாம் ரொம்ப வித்தியாசமாய் நடக்கிறது, நான் இதுவரையிலும் கையெடுத்து வைத்த நிறைய நான் தோற்று போனேன், இப்பொழுதும் எனக்கு முன்பாக ஒரு பெரிய சவால் எனக்காய் காத்திருக்கிறது, ஆனா அதை பின்தொடரக்கூடிய பலன் எனக்கு இல்லை, நான் ஜெயிச்சிட மாட்டேன்னு எனக்கு தோணுது, நான் கண்டிப்பா தோத்து தான் போவேன், என்னை சுத்தி இருக்கிற நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க, எனக்கு முன்னேறி செல்வதற்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தரையும் பார்த்து என் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உன் ஓட்டத்தை நீ பின்தொடர்ந்து போ, நீ எடுத்த காரியத்தை பின்தொடர்ந்து போ, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே நீ வைத்த உன் ஸ்தானத்திலே நீ பின்தொடர்ந்து போ. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நாள் சீக்கிரமாய் வரும், இந்த மாதத்திலே ஒரு நாள் வரும், கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணி, கர்த்தர் தாவீதை ஜெயிக்க பண்ணின கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் ஜெயிக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம்.